இயேசுதான் இரட்சகர். ஜெப ஐக்கியம் வழங்கும் இரட்சகரின் சத்தம். தேவ செய்தி பாஸ்டர் டி. எலியா சந்திரன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒன்று கூட அந்த டிவி செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, பிரயாசப்படு என்கிற தலைப்பில் நான் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் அவருடைய 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் பிரயாசப்பட வேண்டியது, அந்த காரியங்களுக்காக, அந்த காரியத்தின் வெற்றிக்காக நாம் செயல்பட வேண்டியது, உழைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பைபிள் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், இன்னுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழிய பாதையில் நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த நாளிலும் அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்குரிய பிரயோஜனத்தை, பயன்பாடை பெறாதபடி ஒருவேளை இந்த நாட்களிலே சோர்ந்திருப்பீர்களானால், என் ஆண்டுடைய வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரயோஜனம் உண்டு என்று பைபிள் உங்களை அழைக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அநேகர் பிரயாசப்படாதபடி, அதாவது சரியாக உழைப்புக்கு நேராக, அதற்குரிய முயற்சிக்கு நேராக கடந்து போகாதபடி திருடுகிற ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில், அதாவது மற்றவர்கள் படுகிற பிரயாசத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, மற்றவர்கள் உழைக்கிற உழைப்பை இவர்கள் சோத்திரம் அதன் பலனை கண்டுகொள்ளும்படியாக வாழுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமலும் என்ன செய்யணுமாம்? உழைத்து வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படுகிறபடினால, நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறபடினால 2 நன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை தருவது மட்டுமல்ல, அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக நம்முடைய பிரயாசத்தின் பலன் வருமாம். அது மட்டுமல்ல, தனக்கு உண்டாயிருக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் நம் படுகிற பிரயாசத்தின் பலன்கள், அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருக்கும்படி, அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக அது நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல, மற்றவர்களை சோத்திரம் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஜீவிதம் அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும், நாம் உழைக்க வேண்டும். நாம் அப்படியாக செயல்படும் போது அது நமக்கு பிரயோஜனமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, அநேகருடைய குறைச்சலை நிறைவு செய்கிற ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது என்று 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20ஆம் அதிகாரம் அவருடைய 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு நான் காண்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் நமக்கு முன்மாதிரியாக, அது மட்டுமல்ல, அவர் யார் யாரை சந்தித்தாரோ, யார் யாரை கர்த்தருக்குள் நடத்தினார்களோ எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவர் செயல்பட்டு அவர் பிரயாசப்படுகிறார். சரீர பிரகாரமாய் பிரயாசப்படுகிறார், ஆவிக்குரிய பிரயாசத்தை அவர் படுகிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதன் தான் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குகிறதுக்கும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் சோத்திரம் நாம்
அதிகமாய் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும், குடும்ப காரியமாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நாம் படிக்கிற காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சோத்திரம் நாம் ஆவிக்குரிய விசுவாசிய வாழ்க்கையில் நாம் சோத்திரப்படுகிற பிரயாசமாக இருக்கலாம், ஊழிய பாதையில் படுகிற பிரயாசமாக இருக்கலாம். எந்த ஒரு பிரயாசத்திலும் நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு அதன் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் பிரயாசப்படுகிற போது 4 முதலிலே நான் எபேசியரிலே வாசித்த போது பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அது மட்டுமல்ல, நமக்கு உண்டாயிருக்கும்படியாக பிரயாசப்படுவோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனரை தாங்குவதற்காகவும். நாம் சோத்திரம் வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறது நல்லது பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவும் நாம் பிரயாசப்படுகிறோம் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் அநேகர் சில காரியங்களுக்காய் பிரயாசப்படுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேகருடைய வாழ்க்கை இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சில காரியங்களுக்காக, குடும்பத்தின் காரியத்திற்காக, இல்லாட்டா வேலை விஷயமாக, வருமானத்திற்காக, இன்னும் பல காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு வெறுமையாய் இந்த நாட்களில் நின்று கொண்டு இந்த தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரயாசப்பட்ட பலனை அறுவடை செய்ய முடியும். நீங்களும் பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் கர்த்தர் தருகிற இந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் படுகிற பிரயாசம் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அதை இந்த நாளிலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பைபிள் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே அநேகர் பாருங்க, அவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்ய முடியவில்லை, அதற்குரிய பிரதிபலனை பெற முடியவில்லை. ஏனென்று நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். அப்படியானால் ஒரு மனிதன் நீதிமானாக இருந்து அவன் பிரயாசப்படும் போது அது ஜீவனை கொடுக்கிறது, நன்மையை கொடுக்கிறது, பிரயோஜனத்தை கொடுக்கிறது. அதே மனிதன் அவன் சோத்திரம் துன்மார்க்கனாக இருந்து கொண்டு பிரயாசப்படுகிற போது அவனுடைய பிரயாசத்தின் பலன் என்ன ஆகிறது? பாவத்தை பிறப்பிக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளையை நீ பிரயாசப்படுகிறாய், அநேக உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன்னுடைய காரியத்திற்காக, உன்னுடைய வேலை விஷயத்தில், இன்னும் உன்னுடைய படிப்பு காரியத்தில், இன்னும் குடும்பத்தை நடத்தும்படியாக, ஊழியத்திலே செயல்படும்படியாக அநேக பிரயாசங்களை படுகிறாய். ஆனால் உன்னுடைய பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்ய முடியாதபடி காணப்படுகிற காரியம், நீ ஒரு நீதிமானாக மாறாதபடி துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ பிரயாசப்படுகிறபடினாலே அதன் பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாட்களிலே ஆண்டவருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய 10ஆம் வசனம் சொல்கிறது, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புற ஜாதியாருடைய வீட்டிலே சேரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து கொண்டு வருவீர்களானால் அந்த அதிகாரத்திலே பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் வேசித்தனம் இன்னுமாக பாவமான காரியங்களுக்கு நேராக கடந்து போகும்போது என்ன நடக்கும் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம்தான் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, நீ அப்படி பாவத்துக்குள்ளேயே நீ கடந்து போவாயானால், துன்மார்க்க ஜீவிதத்திலேயே நீ கடந்து போவாயானால், தேவன் விரும்பாத பாதைகளை தெரிந்து கொண்டு, தேவன் விரும்பாத வழிகளை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை பாவத்துக்கு நேராக நீ நடத்தி கொண்டிருப்பாயானால் என்ன நடக்குமாம்? உன் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புற ஜாதியாருடைய வீட்டிலே அது சேருமாம். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ பட்ட பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்ய முடியாதபடி, அது உனக்கு புரோஜனமாய் மாறாதபடி அது காணப்படுகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் கிரியைகளை வைத்துக்கொண்டு, பாவத்தின் வாழ்வை வைத்துக்கொண்டு நீ என்ன பிரயாசப்பட்டாலும் ஒருவேளை இன்றைக்கு அது நல்லது போல காணப்படலாம். காலப்போக்கிலே அது உன்னுடைய பிரயாசத்தின் பலன் புரோஜனமற்றதாக
தடையாக மாறிவிடும். ஆனால் நீ உண்மையாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு நீ வாழ்வாயானால் ஒரு நீதிமானை போல கர்த்தர் விரும்புகிற நீதியை செய்கிறவனாக, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக நீ வாழும்போது நிச்சயமாய் பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த பிரயாசம் பிரயோஜனமாய் மாறும், அது ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தருமாம். அப்போ அந்த 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ பிரயாசம், நாம் கையெடுத்து நாம் படுகிற எல்லா பிரயாசத்தின் பலனையும் நாம் சாப்பிட முடியும் என்று பைபிள் அங்கே சொல்லுகிறது. யார் சாப்பிடுவார்களாம்? அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படியானால் ஆண்டவருக்கு பயந்தா மட்டும் போராது, ஆண்டவர் காண்பிக்கிற வழியில் நம்ம சரியாக நடந்து போனால், அந்த வழியை தெரிந்து கொண்டால், அந்த வழியிலே ஜீவிக்கும்படியாக நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால், இயேசுவே அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றி அவருடைய பாதையிலே நீங்களும் நானும் கடந்து போகிற போது நிச்சயமாய் நாம் கையெடுத்து செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனையும் நாம் சாப்பிடுவோம். அங்கே பார்த்தோம், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவருடைய பிரயாசங்களை அந்நியர் சாப்பிடுவார்கள். ஆனால் இங்கே நீதிமானாக தேவனுடைய பாதையிலே வழி நடக்கிற நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையானவர்களே, இந்த நாளிலே 3 காரியங்களை இப்படிய ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்த நாட்களிலே அநேக காரியங்களிலே நாம் பிரயாசப்படுகிறோம். 3 முக்கியமான காரியத்திலே நாம் படுகிற பிரயாசம் என்ன, அந்த பிரயாசத்தின் பலன் என்ன, ஆண்டவர் அதை எப்படி நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதத்திலே அவருடைய 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாய். பாருங்க, நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் கட்டப்பட, நம்முடைய வீடு கட்டப்பட பாருங்க நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் குடும்பம் கட்டப்பட, தன்னுடைய இல்லம் வளமான ஒரு வாழ்வை கண்டுகொள்ள அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே உழைக்கிற ஒவ்வொரு மனிதனும், செயல்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் கேட்டால் எதற்காக இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்கிற போது அவங்க சொல்லுவாங்க, என் குடும்பம் எப்படியாகிலும் நல்ல நிலைமையில் இருக்கணும், என் பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கணும், அப்படி தான் அவர்கள் சொல்லுவார்கள். இதே போல் இன்றைக்கு அருமையானவர்களே, குடும்பங்கள், வீடுகள், இல்லங்கள் கட்டப்படும்படியான ஒரு பிரயாசம் எல்லா மனிதர்களும் எடுக்கிறார்கள். நீங்களும் எடுக்கிறீர்கள், நானும் எடுக்கிறேன், ஒவ்வொருவரும் அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் பைபிள் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் நம்முடைய இல்லத்தை கட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், நம்முடைய ஜீவிதத்தை அவர் கட்டி எழுப்ப வேண்டும். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2 வீடுகளை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஒன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. அருமையானவர்களே, இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன், கண்மலையாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு அவனை நான் ஒப்பிடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் அருமையானவர்களே, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. இன்னைக்கு அநேகர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறார்கள், இந்த டிவி செய்தி மூலமாய் கேட்கிறார்கள், ஆலயங்களிலே போய் கேட்குறாங்க, கன்வென்ஷன் கூட்டங்களிலே கேட்குறீங்க. ஆனால் அந்த வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா? நாம் செய்யும்போது நம்முடைய இல்லம் கட்டி எழுப்பப்படும். அங்கே நாம் வேதத்திலே வாசித்தது போல கர்த்தர் வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் இருந்தா. நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்ட வேண்டுமானால் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது அதை செய்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலே தன் வீட்டை கட்டின அந்த வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. பெருமழை வந்தது, காற்று அதில் மோதினது, அது விழுந்து போனது. ஆனால்
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கட்டப்பட்ட ஒரு ஜீவிதம், கர்த்தரால் கட்டுவிக்கப்பட்ட ஒரு குடும்பம், கர்த்தரால் கட்டுவிக்கப்படுகிற ஒரு வீடு நிச்சயமாய் நிலைநிற்கும். அது அசையாது, என்றைக்கும் நிலைநிற்கும். உடைய இல்லம், உடைய குடும்பத்தின் பிரயாசங்களின் பலன் ஆமென் உனக்கு சோத்திர புரோஜனமாய் மாற, நன்மையாய் மாற, அந்த பிரயாசத்தை நீ சாப்பிட, உன் இல்லம் கட்டப்பட கர்த்தருடைய கரத்தில் நீ இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றுவது மட்டுமல்ல, உன் இல்லத்தை கட்டி எழுப்புவார். உன் இல்லத்தை கட்டி எழுப்புவது மட்டுமல்ல, உடைய இல்லத்தில் நீ படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் அவருடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அருமையானவர்களே, உன் வீட்டிலே சமாதானத்தை கர்த்தர் தருவாராம். அது மட்டுமல்ல, உன் வீட்டை சாதாரண ஒரு வீடாய் உனக்கு இருக்கலாம். அந்த வீட்டை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அது சாதாரண வீடல்ல, அது ஒரு அரண்மனையை போல நான் வைத்திருக்கிறேன். அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம், சுகம் உன் இல்லத்திலே தங்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கர்த்தர் உன் வீட்டை கட்டி எழுப்பும் போது அந்த இயேசப்பா என்னுடைய வாழ்க்கை என் வீட்டை கட்டி எழுப்பும் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற போது, சகேயு என்கிற ஒரு மனிதனுடைய இல்லத்திலே ஆண்டவராய் இயேசு கடந்து போகிறார். பாருங்கள், அந்த சகேயு ரொம்ப பிரயாசப்பட்டான். எதற்காக தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் ஒரு மரத்துக்கு மேலே பிரயாசப்பட்டு முன்பாக ஓடி போய் அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிரயாசத்தை பார்த்த என் ஆண்டவர் அவனை இறங்கி வரும்படியாய் அழைத்தார். அழைத்து அவனுடைய இல்லத்திலே அவனை கூட்டிக் கொண்டு போனார். அவன் இல்லத்திலே தங்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், இயேசு அந்த இல்லத்திலே வந்த உடனே பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான உள்ளத்திலே ஒரு போராட்டம் உண்டானது, பாவ உணர்வு உண்டானது. உடனே ஆண்டவராய் இயேசுவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்தானாம். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, ஆண்டவராய் இயேசு இந்த இல்லத்தில் வரும்படியாக நீ அடிக்கடி பிரயாசப்படுகிறாய் அல்லவோ? அநேக நேரத்திலே இயேசப்பா என் இல்லத்திலே வாரும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே என்று நீ கேட்கிறாய் அல்லவோ? அந்த இயேசப்பாவுடைய இல்லத்தில் வரும்படியாய் விரும்புகிறார். உண்மையாய் நீ யாராய் இருந்தாலும் உன் இல்லத்தில் எந்த ஒரு இல்லத்தில் இயேசப்பா கடந்து வந்தாலும் உடனே நடக்கிற ஒரு சம்பவம், பாவ உணர்வு உண்டாகும். நான் செய்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு அங்கே உண்டாகும். அது மட்டுமல்ல, அந்த சகேயு உடனே ஆண்டவராய் இயேசுவிடத்திலே தன் பாவத்தை அறிக்கை செய்தது போல உடனே பாவ அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். இன்றைக்கு இயேசுடைய இல்லத்திலே வாழுகிறார், என் இயேசுடைய குடும்பத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லியும் பாவத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாயோ? செய்த பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறாயோ? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இயேசுடைய இல்லத்தில் இல்லை. இயேசு எந்த இல்லத்தில் இருக்கிறாரோ அங்கே பாவ உணர்வு உண்டாகும். அது மட்டுமல்ல, இயேசப்பா அந்த இடத்துல உடனே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உன் வீட்டுக்குள்ள பாவ உணர்வு இல்லைன்னா நிச்சயமாக இயேசப்பா அங்கே இல்லை. உண்மையாய் நீ செய்த சில தவறுகள் பாவம் என்று நீ உணர்கிறாயானால் ஆண்டவராய் இயேசு அங்கே இருக்கிறார். உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வருகிறது. வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இல்லத்துக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக சமாதானம் உன் இல்லத்துக்குள்ளே இறங்க போதுமானதாக இருக்கிறது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அவருடைய 16ஆம் வசனத்திலே தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று கேட்டான். தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். பாருங்கள், சாதாரணமாய் ஒரு மேய்ப்பனாக இருந்தவன், ஆடுகளுக்கு பின்பாக கடந்து போனவன். ஆனால் இவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிவிட்டது. ஆண்டவர் அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இம்மட்டும் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவன் குடும்பத்தை கட்டுகிறார். பாருங்கள், தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால் அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், அவன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். பைபிள் சொல்லுகிறது, தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது என்று சொல்லி. அவர் சோத்திரம் சாதாரண ஆடுகளுக்கு பின்பாக கடந்து போய் கொண்டிருந்த அந்த சோத்திரம் தாவீதுவை ஆண்டவர் சோத்திரம் ஒரு ராஜ சிங்காசனத்திலே அமர பண்ணியது போல இன்றைக்கும் நீ சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சாதாரண ஒரு குடும்பமாய் உன்னுடைய குடும்பம் இருக்கலாம். உன் குடும்பத்தை ஆண்டவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே உயர்த்தும்படியாய்
அன்போடு உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை சார்ந்த, ஆண்டவரை என் இல்லத்தை கட்டும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும், நீர்தான் என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன், சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உன் இல்லத்தை கட்டி எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் சொன்னது, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டவருடைய வேதம் சொன்னது. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். நாம் இன்னைக்கு பாருங்க, இரண்டாவதாக நம்ம வருமானத்தில் நாம் படுகிற பிரயாசங்கள். இன்னைக்கு அநேக வேலை செய்கிறாங்க, இரவும் பகலும் வேலை செய்கிறாங்க, கடைசியாக கூட்டி கழித்து பார்க்கிற போது ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் சரியான வேலை இல்லாதபடி, செய்த வேலையிலும் நல்ல ஒரு வருமானம் இல்லாதபடி துக்கத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஐயோ எனக்கு வருகிற வருமானங்கள் எல்லாமே பொத்தலான ஒரு பையிலே போட்டது போல ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வருமானத்தின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, வருமானத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நீ சாப்பிடும்படியாய், நீ புசிக்கும்படியாய், அதன் மூலமாய் உன் குடும்பம் சோதரம் வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவருடைய 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பேதுரு, அன்றைக்கு சீமோன் பேதுரு கடலிலே அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். 5ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ராத்திரி முழுவதும் அவன் பிரயாசப்பட்டான் கடலிலே. அவனுடைய நண்பர்களோடு அவன் பிரயாசப்படுகிறான். ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு சின்ன வருமானம் கூட இல்லாதபடி அவன் சோத்திரம் காலை வேளையில் சோர்ந்து போய் தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிற போது அந்த பகுதியில் ஆண்டவராய் இயேசு வருகிறார். ஆண்டவராய் இயேசு வந்து அந்த சீமோன் பேதுருவிடத்தில் அவனுடைய படகிலே அவர் அமரும்படியாக இடம் கேட்கிறார். பாருங்கள், அந்த பேதுரு இடம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த படகிலே ஏறி நின்று போதகம் பண்ணும்படியாக ஆண்டவர் சோத்திரம் ஆண்டவராய் இயேசுவை அவன் அனுமதித்தான். ஆண்டவராய் இயேசுவுக்கு அவன் இடம் கொடுத்தான். அவர் அதிலே போதிக்கும்படியாக இடம் கொடுத்தான். அப்படி அவர் செய்தபோது ஆண்டவராய் இயேசு அவனுடைய நிலைமையை பார்க்கிறார். முழுவதும் பிரயாசப்பட்டு பிரயாசத்தின் பலன் இல்லாதபடி இருக்கிற அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலையை ஆழத்திலே கொண்டு போடு என்று சொன்னார். உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையின்படியாய் போடுகிறேன். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையின்படியாய் அவன் வலையை போட்டான். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவன் பிடித்து கொண்டான். இன்றைக்கு அருமையானவர்களே, கையின் பிரயாசத்திலே ஒன்றுமில்லாதபடி வெறுமையாக சோத்திரம் ஆசீர்வாதமற்ற நிலைமையிலே இன்றைக்கு காணப்படுகிறீர்களோ, வருகிற வருமானம் எப்படியோ போய்கொண்டிருக்கிறதோ, கர்த்தராகிய தேவன் உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? அவர் இடம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உங்களிலே இருந்து உங்களை போதிக்கும்படியாக இடம் கொடுப்பீர்களா? பேதுரு அதை செய்தான். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை போதிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார், உங்களை நடத்தும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவருடைய போதனை அவன் ஏற்றுக்கொண்டான், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டான், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி அவன் வலையை போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தான். அதுபோல இன்றைக்கு ஆண்டோடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டோடைய இந்த இரட்சகரின் சத்தத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அனுமதியின்படியாக, அவருடைய ஆலோசனையின்படியாக நீ பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனையும் அறுவடை செய்யத்தக்கதாய் பல மடங்காய் அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் அப்படி உங்களை செய்ய போகிறார். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அவருடைய 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய தேவனுடைய காரியத்திலே பிரயாசம். மூன்றாவது, தேவன் ஒரு நாளிலே தேவனுக்கு எதிராக இருந்தவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் ஒரு நாளிலே தமஸ்கு பட்டணத்தில் வைத்து கர்த்தரை சந்தித்தான். அதற்கு பின்பாக தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த இந்த பவுல் பாருங்கள், அவன் சொல்லுகிறான், நான் நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறேன்,
அந்த பிரயாசப்படும்படியாய் கர்த்தர் என்னை ஊக்குவித்தார் என்று சொல்லுகிறான். இன்னுமாக அந்த 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் போது, பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ பட்ட பிரயாசம் ஒன்றுமே விருதாவாக போகலை. விசுவாச வாழ்க்கையில், ஊழிய பாதையில் அவன் பட்ட பிரயாசம் ஒன்றும் விருதாவாக போகலை. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, ஒருவேளை உங்கள் விசுவாச வாழ்க்கையில் சில பிரயாசங்களை பட்டு, ஊழிய பாதையில் பலவிதமான பிரயாசங்களை பட்டு ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு பலனை நாம் பெறவில்லை என்று சோர்ந்திருப்பீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவருடைய வேதம் வருகிறது. இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்பட்டது விருதாவாய் போவதில்லை. அப்படி பிரயாசப்பட்டது விருதாவாய் போகாது. ஆனபடியினால் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும், உறுதியாக இருக்கணுங்க. ஜெபத்தில் உறுதி, விசுவாசத்தில் உறுதி, ஆண்டவருடைய காரியத்தில் உறுதி, ஊழியம் செய்கிறதுல உறுதியாக இருங்க. விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருங்க. கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுல உறுதியாக இருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உறுதியாக நிற்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்கள் பலனை, உங்கள் பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே புத்தி பங்கடைய கடவன். பாருங்கள், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், பயிர் செய்கிறவன், பாருங்கள், அந்த பிரயாசம் விதை விதைத்து அந்த அதற்கு நீர் பாய்ச்சி எரு போட்டு அப்படி பிரயாசப்படுகிறவன் அதனுடைய பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையாக இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பயிரிடுகிறவன் முன்மாறி பின்மாறி வரும்படியாக அவன் அவன் மழைக்காக காத்திருப்பது போல இந்த வேளையிலும் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஊழிய பாதையில் விசுவாச வாழ்க்கையில் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீங்கள் அறுவடை செய்யும்படியாய் முன்மாறியையும் பின்மாறியும் ஊற்றுகிற தேவன் உங்களுக்காக, எனக்காக அவர் இருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் நீடிய பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் ஊழிய பாதையிலே விசுவாச வாழ்க்கையில் படுகிற பிரயாசத்தின் பலனை 100 மடங்காய் அறுவடை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். இந்த வேளையில் அப்படியே முழங்கால் போட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில் குடும்பத்துக்காக, இன்னும் வருமானங்களுக்காக, ஊழிய பாதையில் விசுவாச வாழ்க்கையில் பலவிதமான பிரயாசங்களை ஏறெடுத்து ஒன்றுமே பலனை கொடாதபடியினாலே சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பிரதிபலனை தரப்போகிறார். அருமையானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆமென். ஒரு சில குடும்பங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். குடும்பத்துக்குள்ளே அநேக முயற்சிகள், அநேக குடும்பத்தின் உயர்வுக்காக, மேன்மைக்காக நீங்கள் எடுத்தும் இந்த நாட்களிலே வெற்றி பெற முடியாதபடி தோல்வி முகத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் பேசி இருக்கிறார். கர்த்தர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிற போது, நீங்கள் என்னென்ன இடத்திலே பிரயாசப்பட்டீர்களோ அதன் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். ஒரு சில ஊழிய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஊழியத்துக்குள்ளே பலவிதமான பிரயாசம், பட்ட பிரயாசத்தின் பலனை யாரோ அறுவடை செய்து கொண்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து போக பண்ணி இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் யாருக்காக பிரயாசப்பட்டீர்களோ அவர்கள் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை அவர் கண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். எந்தெந்த காரியத்திற்காக, எந்தெந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்களோ அந்த ஆத்துமாவிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஊழியத்தில் ஒரு மேன்மையை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆமென் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஆராதனை ஒழுங்குகள். ஞாயிறு ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை.
இரண்டாவது ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மற்றும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேர ஜெபம் நடைபெறும். உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். தொடர்பு முகவரி பாஸ்டர் டி எலியா சந்திரன், JS சர்ச், 2/76, பள்ளவிளை, பெருவிளை போஸ்ட். செல் நம்பர் 9442079163.